Guys, welcome back to Stage Vlog. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கேமரால எடுக்கிற வீடியோஸ்லாம் எப்படிடா இப்படி பிளரா இருக்குது நம்ம மட்டும் ஃபோக்கஸ் தெரிய வேண்டிய எல்லாம் யோசிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கேமரா இல்லாமலே நம்ம வீடியோக்கள் நம்ம மொபைல் ஃபோன் மூலம் எடிட் பண்ணி பிளர் ஆக்கலாம். அது இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனலை இப்பதான் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா கேஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு CapCut ஆப் தேவை. அந்த CapCut ஆப் மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ செய்ய இயலும். CapCut ஆப் இல்லாதவர்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆகி போய் டவுன்லோட் பண்ணுங்கள். CapCut ஆப்க்குள்ள போனோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும்னா நம்ம கேலரியில் உள்ள வீடியோஸ்லாம் நமக்கு முன்னுக்கு ஷோ ஆகும். அதில் நமக்கு தேவையான வீடியோஸ் எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ வச்சுக்கிட்டா பிளர் ஆகாத வீடியோ நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோ இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நம்ம கொடுத்துருவோம். அதை கொடுத்து உங்களுக்கு ஹெட் ஆகிக்கோங்க. என்கிட்ட அப்படி ஒரு வீடியோவும் இல்லை. நான் கதைக்கிற வீடியோஸ் இப்போ நான் எட் பண்ண வீடியோவில் ஒன்று எட் பண்ண நம்ம எட் பண்ணி போட்டு ஓவர்லே ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் மறுபடியும் எட் பண்ணுறது அதை லேட்டாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அந்த எஃபெக்ட்டை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா 3 ஆப்ஷன் இருந்திருக்கும். வீடியோ எஃபெக்ட்ஸ், பாடி எஃபெக்ட், ஃபோட்டோ எஃபெக்ட்னு சொல்லி நமக்கு அந்த ரெண்டும் தேவை. பாடி எஃபெக்ட், ஃபோட்டோ எஃபெக்ட் இந்த ரெண்டும் இப்போதைக்கு தேவை. இப்போ பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதில் என்னென்ன செய்யலாம். இப்போ நமக்கு தேவை வீடியோ எப்படி பிளர் பண்ணுறது பேக்ரவுண்ட் கேமரா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா நமக்கு நிறைய எஃபெக்ட் தந்திப்பாங்க. ப்ளஸ் ஹாலோ பிளர், பிளாக் ஃப்ளஷ், டைமண்ட் ஜூம் அப்படின்னு நிறைய தந்தி. நம்ம ஒவ்வொன்று கிளிக் பண்ணி போகும். லென்ஸ் ஒன்று இருக்கும். அந்த லென்ஸ் இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு போனோம்னா நிறைய இது தந்திப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளர்ன்னு ஒன்று இருக்கும். நார்மலாக பிளர் அந்த பிளரை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ எவ்வளோக்கு லென்த் ஆகியும் அந்த அவ்வளோ கொடுங்க. நான் இப்போ இந்த வீடியோ ரொம்ப லாங் அறியாதால் நார்மலாக அப்படி கட் பண்ணி கொடுக்குறேன். இப்படி கட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிளர் ரெட் பண்ணிட்டேன். இப்போ பிளர் ரெட் பண்ணி போட்டு நம்ம வீடியோ எவ்வளோ லென்த் ஆகியும் அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த வீடியோ பண்ணிக்கணும். கொஞ்சம் நம்மளோட பிளர் ஓவராக இருந்தால் நம்மளோட வீடியோஸ் இப்போ தனியாக கட் பண்ணி காட்டும். அதனால் நம்மளோட பிளரை கொஞ்சம் நார்மலாக இன்க்ரீஸ் பண்ணி வந்து குறைச்சிக்கோங்க. லோவாகி போட்டு இப்போ மறுபடியும் வெளியில் வந்துட்டு ஓவர்லே ஒன்று இருக்கும். அதை ஃபஸ்ட்டு சொன்னேன். அந்த ஓவர்லே கிளிக் பண்ணி எட் ஓவர்லேயில் போய் இப்போ நம்ம எட் பண்ண வீடியோவை ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணாதால இம்போர்ட் மேலே காட்டும். அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்கள் வீடியோ ஃபுல்லாக போட போகிறீங்கன்னா அந்த ஃபுல் CapCut சிம்பிள் வரும். அந்த CapCut சிம்பிள் இப்படி கிளிக் பண்ணி டீல் பண்ணிங்கன்னா அது CapCut சிம்பிள் வராது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் இப்படி இதை ப்ரெஸ் பண்ணி இப்போ நம்ம ஓவர்லே எட் பண்ண அந்த வீடியோவை ப்ரெஸ் பண்ணி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போட்டு வந்தீங்கன்னா பார்த்தா ரிமூவ் பேக்ரவுண்ட் பிஜின்னு போட்டிங்க. அதை கிளிக் பண்ணி ஆட்டோ ரிமூவல் அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோ ரிமூவல் ஸ்டாப் அதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஆட்டோவாக டில்ட் பேக்ரவுண்ட் இல்லை அந்த நம்மளோட பேக்ரவுண்ட் இது டில்ட் ஆகணும்னு பிளர் ஸ்டார்ட் பண்ணதில் பிளரிங் தானே அது அப்படியே எட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா கேஸ் அந்த பிளர் எட் ஆகிடுது உங்களுக்கு விளங்கும். இந்த ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா பிளர் ஆகினது அந்த எஃபெக்ட் விளங்கும். நான் போட்டிக்கிற அந்த நான் இருக்கிற பேக்ரவுண்டில் அவ்வளோ பெருசாக விளங்காது. நீங்கள் அந்த வெளி இடங்களில் செஞ்சிருந்தா அந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு அழகாக விளங்கும் எட் ஆகினது. இப்போ நான் சொன்ன வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஓவரில் வச்சிருக்கேன். உங்களுக்கு விளங்குற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா நான் நார்மலாக வச்சுன்னா விளங்க குறைச்சிக்கிற பாருங்க. அந்த எஃபெக்ட்டில் போய் அந்த எஃபெக்ட்டுக்கு போனாலே நமக்கு பிளர் வரும். இப்போ அந்த பிளரை குறைச்சிக்கணும். நீங்கள் வீடியோ செய்யணும் நார்மலாக குறைச்சி இது வீடியோ போட்டு நார்மல் பிளர் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக குறைச்சேன்னா அது ஃபுல்லாக பிளர் போயிடும். இப்போ பிளர் இல்லை கொஞ்சம் கூப்பிட்டோன்னா அந்த பிளர் விளங்கும். பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சோன்னா சரி இந்த பிளர் ரெட் ஆகி விளங்காது. அதெல்லாம் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பிளர் ஃபுல்லாக எட் பண்ண பிறகு நம்ம நார்மலாக வீடியோ டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ண கூட நம்மளோட பிளரிங் அதாவது கேமரா இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோனில் எடுத்த வீடியோ பிளர் பண்ணிட்டோம். இப்போ பிளர் பண்ணி இப்படி தான் இந்த வீடியோ ஃபோக்கஸ் ஆகட்டும். இப்போ பார்க்குறவங்களுக்கும் நம்ம தனியாக தெரியும். பின்னுக்குள்ள பேக்ரவுண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சி இந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட நான் ஸ்டேஜ்.